ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன vlog ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து க்ரீன் பீஸ் அவிச்சிட்டு அவங்களுக்கு வந்து நான் கேப்சிகம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். அது போக மத்தியானத்துக்கு வந்து சாம்பார், அதாவது வெள்ளை பூசணிக்காய் வாங்கியிருந்தேன், அதை போட்டு சாம்பார் செஞ்சிருவேன். இப்போ வந்து நம்ம க்ரீன் பீஸை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம அவிச்சிட்டு சா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதனால் நைட்டு ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் அவிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம்னா நல்லோம். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நான் குக்கரில் அவிக்கிறேன். நீங்கள் வந்து பாத்திரம் வேறு ஏதாவது பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் இதை அவிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மார்னிங் வெள்ளனையே நம்ம எல்லாம் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு கிச்சனையும் நீட் பண்ணிவிட்டு வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து மத்தியான நேரத்தில் நிறைய டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஏதாவது பயனுள்ளதாக செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ நம்ம மத்தியான நேரத்தில் தூங்குறது வந்து பிரச்சனை இல்லை. அதே சமயம் எல்லா வேலைகளையும் நம்ம பெண்டிங் இல்லாமல் அப்பப்போ செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம மத்தியான நேரத்தில் தூங்குறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது ஹெல்த் வைஸ் பார்க்க போனால் பெண்களுக்கு வந்து நிறைய உடம்பளவில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க மத்தியானம் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது தான் நல்லது. இப்போ நம்ம மார்னிங் வந்து வெள்ளனை எழும்பிட்டோம்னாக்கா ஒரு 5:30 6க்கு சரி எழும்பிட்டு நம்ம மார்னிங்கே சமைச்சு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு எல்லாம் பிள்ளைகளுக்கும் அனுப்பிட்டோம்னாக்கா நம்ம வந்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். பிள்ளைகளுக்கு லஞ்ச் அனுப்புனதுக்கு பிறகு ஹாட் பேக்கில் போட்டு வச்சதுக்கு பிறகு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டெய்லரிங் இல்லாட்டி வேறு ஏதாவது செய்யலாம், பேக்கிங் அப்படி ஏதாவது செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து டிவி பார்த்துட்டோ இல்லை மூவி இந்த யூடியூப்பில் தேவையில்லாத விஷயங்கள் பார்த்துட்டோ ரீல்ஸ் பார்த்துட்டோ டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட நம்மளுடைய உடம்புக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஹவர் to 1 ஹவர் தூங்குறதுனால வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டா நம்ம வந்து தூங்குறதுனால பரவாயில்ல தானே. ஏன்னா நம்ம வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம் மார்னிங்கே. அதுக்கு பிறகு நம்ம வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சதுக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஈவினிங் வந்தோன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ அதனால நம்ம மார்னிங் வந்து நம்ம குக்கிங் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பிள்ளைகளுக்காக கொஞ்சம் மற்ற வேலைகள் வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஏதாவது படிப்பு விஷயங்களில் உதவி பண்ணலாம். அப்போ நம்ம இப்போ அந்த நேரங்களில் நம்ம வந்து மத்தியானம் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்காத நேரங்களில் நமக்கு வந்து ஈவினிங் நமக்கு சப்போர்ட் செய்யலாம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளால் முடியாது. ஏன்னா அந்த நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 ஹவரோ ஒரு 1 ஹவரோ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. அதே சமயம் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி மென்டல் அதாவது நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே வந்து சின்ன ஒரு தூக்கம் போட்டால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து நிறைய விதங்களில் உடம்பளவில் நமக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். அது போக கன்சீவாக இருக்கும், அது போக குழந்தைகளை பெற்றெடுத்ததில் நமக்கு நிறைய ப்ளீடிங் ஆகுது. அந்த மாதிரி உடம்பளவில் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்ச நாள் மதியான நேரத்தில் தூங்கலாம். இப்போ நான் வந்து மார்னிங் வந்து சமைச்சிட்டு ஹாட் பேக்கில் வச்சுட்டு மற்ற நேரங்களில் நான் அந்த மாதிரி ஏதாவது தையல் வேலைகள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ இன்றைக்கி வந்து நான் அவங்களுக்கு கேப்சிகம் போட்டு க்ரீன் பீஸ் போட்டு நான் வந்து ஃப்ரைட் ரைஸும் அது போக இந்த மாதிரி வெள்ளை பூசணி வச்சு நான் வந்து இன்றைக்கி சாம்பார் ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதோட பகலுக்கு ஒரு ரைஸும் ஒரு கீரை சுண்டல் ஒன்று செஞ்சுட்டு வேறு ஏதாவது ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 9 o'clock செஞ்சு அனுப்பிட்டேன்னா பிள்ளைகள் 8க்கு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு 9க்கு செஞ்சுட்டா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு நிறைய டைம் இருக்கும் வீட்டில் நம்ம வேலைகள் செய்கிறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது செய்யலாம், பிரயோஜனமாக வீடை க்ளீன் பண்ணலாம். இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூமை நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம். ஒவ்வொரு ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 3 பெட்ரூம்ஸ் வீடுனா ஒரு நாளைக்கு ஒரு பெட்ரூம், அப்புறம் அது மாதிரி அதில் ஒரு 3 days போயிடும். ஹாலை க்ளீன் பண்ணும்போது 1 day, பாத்ரூம் எல்லாம் இது பண்ணும்போது அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே வேலைகளும் ப்ராப்பராக நடந்திருக்கும். நம்மளுடைய ஹெல்த் வைஸும் நம்மளை பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து நம்மளுடைய உடம்பையும் நம்ம நல்லா கவனத்தில் பார்த்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பெண்கள் வந்து இந்த மாதிரி மத்தியான நேரத்தில் நமக்கு ஏதாவது மிளகாய் இருந்தால் வறுத்து வைக்கலாம், வறுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது மிளகு தூள் பவுடர் பண்ணி வைக்கலாம். அரிசி இந்த இட்லிக்கு போட்டு இட்லி மாவு அரைச்சி வைக்கலாம். அந்த மாதிரி எதுவும் செய்யலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு இட்லியும் வெள்ளை பூசணி சாம்பாரும் செய்ய
செய்யலான்னு தான் இட்லி செஞ்சிடுறேன். இப்போ நம்ம நைட்டே எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா மார்னிங் எழும்பி நமக்கு டைம் வீணாகாது. ஸோ அந்த நேரங்களில் நம்ம எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கலாம். அதனால நீங்களும் வந்து அந்த மாதிரி நைட்டே பிளான் பண்ணி நாளைக்கு என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு நம்ம எதுவும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்னா நான் முத நாளே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம இந்த ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சிடலாம், மத்தியானத்துக்கு இதை செஞ்சிடலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஆனால் மார்னிங் எழுப்பி நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலான்னு பிளான் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ முதல் நாளே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிற நேரத்தில் நிறைய டைமை நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அந்த டைமில் நம்ம ரூம் க்ளீன் பண்ணுறது, பீரோ க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது ரொம்பவே நமக்கு வந்து டைம் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் க்ரீன் பீஸை அவிச்சு எடுத்துட்டேன். ரைஸ் வந்து அந்த பக்கம் குக் ஆகிட்டுருக்கு, இட்லி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சாம்பாருக்கும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக இப்போ நான் வந்து கேப்சிகம் போட்டு ரைஸ் செஞ்சால் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கேப்சிகமும் க்ரீன் பீஸும் போட்டு ரைஸ் செய்யலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக இந்த யூடியூப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸிங்க்கு நம்மளுடைய வேலைகள் தினமும் நம்ம செய்கிறத போட்டுட்டு வரலாம். இப்போ வந்து நானும் இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸாக போடுறேன். இப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து குக்கிங் வீடியோ அப்படின்னு செய்யும் பொழுது நம்ம கொஞ்சம் கிளியராக நீட்டாக செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் அதாவது நம்ம செய்கிற ஒரு வேலையினாலும் ஒழுங்காக அந்த இதாக போடும் பொழுது அதுக்கு வந்து மக்கள் பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி நமக்கு தொடர்ந்து இவங்களோட வீடியோவை பார்த்தா இப்படி தான் போரிங்காக இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் தினமும் ஏதாவது பிரயோஜனமாக நம்ம ஏதாவது செஞ்சோம்னாக்க நம்மளுடைய சேனலும் வந்து க்ரோ ஆகும். அதே சமயம் குக்கிங் வீடியோஸ் போடும்பொழுது கண்டிப்பாக நம்ம ட்ரைபாட் வாங்காட்டியும் ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி ஒரு ஃபோனில் டெய்லி போட்டுட்டு நம்ம ஷார்ட்ஸும் போட்டுட்டு வீடியோஸும் போட்டு வரும் பொழுது எப்படியுமே சேனல் வந்து ஓரளவு மூவ் ஆகும். அதே கண்டென்ட்டும் வந்து நம்ம போடுறதுல வந்து நம்ம நல்ல விஷயங்கள் போடணும். 1 இயருக்குள்ளே நம்ம வந்து நிறைய ரீச் ஆகிறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணணும். கொஞ்சம் போடாமல் விட்டு விட்டு போடும் பொழுது நம்மளுடைய 1 இயர்க்குள்ளே போனதுக்கு பிறகு வாட்ச் ஹவர்ஸ் வராட்டி அங்கிட்ட ஒரு பக்கம் ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதனால் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வாரதுக்காக 1 இயர்க்குள்ளேயே குக்கிங் வீடியோஸோ இல்லை எந்த ஒரு சேனலோ ஸ்டார்ட் பண்ணாலும் 1 இயர்க்குள்ளே கொஞ்சம் நம்ம செஞ்சோம்னா அது வந்து மொனிடைஸ் ஆகிற அளவுக்கு வந்துடும். அதே சமயம் நமக்கு அதை க்ளீனாகவும் நீட்டாகவும் செய்யும் பொழுது நமக்கு வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ நம்ம மத்தியான நேரங்கள்லையோ இல்லை நம்ம டைம் இருக்க நேரங்களில் நம்ம ஃபோனை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் பொழுது ரொம்பவே நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் நான் வந்து வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், தக்காளி போடலை, கேப்சிகம் மட்டும் போட்டு, இது கேப்சிகம் ரைஸ்னால நான் தக்காளி போடலை, சாரி, கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் நீங்கள் வந்து முந்திரி, திராட்சை விருப்பம்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கரம் மசாலா, உப்புத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். க்ரீன் பீஸ் அவிச்சிருக்கிறது இதில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கு பிறகு இதில் நான் கேரட் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி போடுறேன். அப்போ அது ஒரு வித்தியாசமான டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து வீட்டில் வந்து பாசுமதி அரிசி வந்து இருந்துச்சு, நான் பாசுமதி ரைஸ் தான் குக் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு வந்து பிள்ளைகளுக்கு பாசுமதி ரைஸ் செஞ்சு அனுப்பும்போது நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இதை செஞ்சுட்டு நான் வந்து இதை நம்ம நல்லா தாளிச்சிட்டு இந்த கேப்சிகம் ரைஸை வந்து நம்ம செஞ்சு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இதை செஞ்சுட்டு நான் அதோட வந்து சாம்பாரும் செஞ்சுருந்தேன். இதோட நான் வந்து பன்னீர் இருந்துச்சு, பன்னீரையும் கேப்சிகமையும் போட்டு அதையும் நான் கொஞ்சம் செஞ்சு ஃப்ரை பண்ணி அனுப்பிட்டேன். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி கேப்சிகம் ரைஸ் செஞ்சுருவோம். செஞ்சதுக்கு பிறகு மார்னிங் நம்ம முத நாளே நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் கேப்சிகம் ரைஸ் தான் செய்யணும் அப்படின்னு. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அடுத்த நாள் எழும்பி கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கேரட்டும் கொஞ்சம் போட்டு செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ரைஸ் செஞ்சுட்டு சாம்பாரும் செஞ்சுட்டு இட்லியும் அங்கே நான் செஞ்சுருவேன். அது போக கீரை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் செஞ்சுட்டேன்னா 9 o'clock எல்லா வேலையும் 8 o'clock பிள்ளைகள் அனுப்பினதுக்கு பிறகு 9 o'clock நமக்கு வீட்டு வேலையும் முடிஞ்சிடும். ஸோ நம்ம பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த டைமிங் படி நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீடியோஸ் போடும்பொழுது டெய்லி நம்ம சமைக்கிறத ஃபோனை வச்சு போட்டு நம்ம போட்டுக்கிட்டே வரும் பொழுது நமக்கு வந்து எப்படி சரி நமக்கு வந்து வாட்ச் ஹவர் கிடைக்கும், வீடியோஸ் வரும், வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. நம்ம வந்து ஒரு மாதம் சோம்பேறித்தனமாக போடாமல் விட்டுட்டோம்னா நம்மளுடைய சேனல் வந்து க்ரோ ஆகாது. ஸோ நீங்கள் குக்கிங் வீடியோஸ் போடுறதா இருந்தால் அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி சும்மா ஒரு வீடியோஸ் மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டைம்
நமக்கு வந்து வாட்ச் ஹவர் வரும். அந்த நேரங்கள்ல நமக்கு வந்து மானிட்டைஸும் ஆயிரும். இதுதான் சின்னவளுக்கும் பெரியவளுக்கும் நான் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வச்சுட்டு அதோட நான் பன்னீர் மசாலா செஞ்சுருந்தேன். அதையும் நான் வந்து வச்சு அனுப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதே ரைஸே கொடுத்துருவேன். பிரேக்குக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி கொய்யாப்பழம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் 2 பேருக்கும் நான் கொடுத்து விட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய சேனல் மானிட்டைஸ் ஆகணும்னு. ஆனால் வாட்ச் ஹவர் வந்திருக்கு, இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. ஸோ பன்னீர் இருந்துச்சு, பன்னீரையும் வச்சு இது செஞ்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் செய்கிறதுக்கு ஒரு அளவு நிறைய எப்படி செய்யணும் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1 இயரில் ரீச் ஆகணும் அப்படின்னு இந்த நாளும் வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டே வாங்க. எப்படி சரி ரீச் ஆகி வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கு பிறகு உங்களோட சேனல் மானிட்டைஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னுடைய வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு தேங்க்யூ. நீங்களும் வந்து ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, யூடியூப் செய்யலாமா இல்லை ஏதாவது பார்ட் டைமாக செய்யலாமா, அப்படிப்பட்டவங்களுக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நானும் டெய்லி வீடியோ போட்டு இந்த அளவுக்கு எனக்கு வாட்ச் ஹவர் வந்திருக்கு. இன்னும் மானிட்டைஸ் ஆகலை, அதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்.